ஜூன் மாதம் வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலையானது திறக்கப்பட இருக்கிறது. தூத்துக்குடியில் இது திறக்கப்பட இருக்கிறது. தூத்துக்குடி கார் ஆலையில் ஆண்டுக்கு 1.5 லட்சம் மின்சார கார்களை தயாரிக்க திட்டமிடப்பட்டு இந்த வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலையானது திறக்கப்பட இருக்கிறது. ஆண்டுக்கு 1.5 லட்சம் மின்சார கார்கள் இதன் மூலம் உற்பத்தியாகும். மின்சார காருக்கு தேவையான பேட்டரி உட்பட அனைத்து உதிரி பாகங்களும் தூத்துக்குடியில் தயாரிக்கப்படும். இதன் மூலமாக துறைமுகம் விமான நிலையம் அருகே இருப்பதால் தூத்துக்குடியை தேர்ந்தெடுத்ததாக பாம்சான் ஷா செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் தயாரிக்கப்படக்கூடிய கார்களை உள்நாட்டில் மட்டுமின்றி வளைகுடா ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யவும் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், இந்தியா முழுவதும் சார்ஜிங் நிலையங்கள் அமைப்பதற்கு இணை முதலீட்டாளர்களை எதிர்பார்ப்பதாகவும் அவர் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் ஜூன் மாதம் வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலை திறக்கப்படும் என்று தலைமைச் செயல் அதிகாரி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வியட்நாமைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டியது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் டெஸ்லா கார் தொழிற்சாலைக்கு சர்வதேச சந்தையில் போட்டியாக திகழ்வதுதான் இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிறுவனம் 4276 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது. தூத்துக்குடி கார் ஆலையில் ஆண்டுக்கு 1.5 லட்சம் மின்சார கார்களை தயாரிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு 1.5 லட்சம் மின்சார கார்கள் உற்பத்தி செய்யப்படும் என்றும், மின்சார காருக்கு தேவையான பேட்டரி உட்பட அனைத்து உதிரி பாகங்களும் தூத்துக்குடியில் தயாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துறைமுகம் விமான நிலையம் அருகே இருப்பதால் தூத்துக்குடி இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததாக பாம்ஷா தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் தயாரிக்கப்படும் கார்களை உள்நாட்டில் மட்டுமின்றி வளைகுடா ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் திட்டம் இருப்பதாகவும், இந்தியா முழுவதும் சார்ஜிங் நிலையங்கள் அமைப்பதற்கு இணை முதலீட்டாளர்களை எதிர்பார்ப்பதாகவும் அவர் பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் ஜூன் மாதம் வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலை திறக்கப்படும் என்று அதன் தலைமைச் செயல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் அடிக்கல் நாட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் அமெரிக்காவின் டெஸ்லா கார் தொழிற்சாலைக்கு போட்டியாக திகழ்கிறது வின்ஃபாஸ்ட் நிறுவனம். தூத்துக்குடியில் கார் தொழிற்சாலை அமைக்க முதல் கட்டமாக இந்த நிறுவனமானது 4276 கோடி ரூபாய் முதலீடு செய்து மொத்தமாக 17100 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு இந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.